சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். பிரம்மச்சரியம்தான் எல்லா ஒழுக்கங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் அடைத்தளமாக விளங்குகிறது. அடக்கப்படாமல் சரியான வழியில் செலுத்தப்படாத மனம் நம்மை மேலும் மேலும் என்றென்றைக்குமாக கீழே இழுத்து சென்றுவிடும், நம்மை பிளந்துவிடும், அழைத்துவிடும். ஆனால் அடக்கப்பட்டு சரியான வழியில் செலுத்தப்பட்ட மனமோ நம்மை காத்து ரட்சிக்கும், நம்மை விடுதலை பெறச் செய்யும். சிந்தனையின் 90% ஆற்றல் சாதாரண மனிதனால் வீணாக்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து அவன் பெரிய தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறான். சரியான பயிற்சியை பெற்ற மனிதனோ மனமோ ஒருபோதும் தவறு செய்வதில்லை. நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் ஆகியவை ஒவ்வொன்றும் தனித்தனியே வலிமை மிக்க ஆற்றலை பெற்றிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் அவை நிறைந்திருக்கின்றன. அவற்றின் அதிர்வுகள் தொடர்ந்து இருந்து வருவதால் அந்த எண்ணங்கள் செயலுக்கு வரும் வரையில் அவை கருத்து வடிவில் இருக்கின்றன. மனிதனின் கையில் உள்ள ஆற்றல் அவன் அந்த ஆற்றலுக்கு செயல் வடிவு தரும் வரையிலும் மறைந்திருக்கிறது. நாம் நல்ல தீய எண்ணங்களின் உரிமையாளர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களின் கருவிகளாக்கி கொண்டால் அவை நம்முள் நுழைகின்றன. நல்ல ஆன்மா தீய எண்ணங்களை எளிதில் ஏற்பதில்லை. நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை அமைத்து கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது. நாம் இப்போது இருக்கும் நிலை நம்முடைய முன்வினைகளின் பலன் என்றால், எதிர்காலத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோமோ அதை நாம் நம்முடைய தற்போதைய செயல்களால் உண்டாக்கி கொள்ள முடியும் என்பது வெளிப்படை. எனவே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பொதுவாக வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் தங்களுடன் வாழ்பவர்கள் மீதோ அல்லது அது தவறினால் தெய்வத்தின் மீதோ சுமத்துகிறார்கள். அல்லது புதிதாக அவர்கள் ஏதோ பேய் பிசாசு என்று கற்பித்து கொண்டு அதை தலைவிதி என்று சொல்கிறார்கள். விதி என்றால் என்ன? அது எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்கிறோம். நமது விதியை நாமே வகுத்து கொள்கிறோம். எனவே அதன் பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, பாராட்டுவதற்கும் ஒருவரும் இல்லை.